வெல்கம் டு தாஸ் கெமிஸ்ட்ரி. இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரியிலிருந்து சொல்யூஷன் லெசனுடைய பார்ட் 4 பார்க்க போகிறோம். பார்ட் 3ல் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்திருந்தேன். அதனுடைய செகண்ட் பார்ட்டு தான் இந்த 4th பார்ட் ஆஃப் திஸ் சொல்யூஷன் லெசன். இங்கே மோல் ஃப்ராக்ஷன், மொலாலிட்டி இந்த 3 டேர்ம் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம். +1ல் சம் பேசிக் கான்செப்ட் லெசனுடைய எண்டில் இதே பார்ட் ரிப்பீட் ஆகிருக்கும். பாருங்கள், மோல் ஃப்ராக்ஷன். இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஏதோ ஒரு பார்ட்டு ஸ்மால் குவான்டிட்டியில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், வாட் இஸ் மோல் ஃப்ராக்ஷன்? ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் one component to the other components. பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஒன் காம்பனண்ட் எடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸோடு நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ மோல் ஃப்ராக்ஷனை நம்ம 2 விதமாக மார்க் பண்ணலாம். பாருங்கள், நம்பர் 1 வந்து காம்பனண்ட் 1. இப்போ காம்பனண்ட் 1ங்கிறது மேபி சால்வெண்ட்டாக இருக்கலாம், காம்பனண்ட் 2ங்கிறது சொல்யூட்டாக இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பைனரி சொல்யூஷனில் இந்த லெசனோட ரிமைனிங் பார்ட்டில் காம்பனண்ட் 2 எப்பொழுதுமே சொல்யூட்டாக கன்சிடர் பண்ணிக்குவோம், காம்பனண்ட் 1 சால்வெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்போ ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டுக்கு பாருங்கள், x1ன்னு மார்க் பண்ணுறேன். அப்போ அந்த மோல் ஃப்ராக்ஷன் நான் என்ன லெட்டரில் மார்க் பண்ணுறேன்? இப்படி எக்ஸுங்கிற லெட்டரில் மார்க் பண்ணுறேன். இப்போ காம்பனண்ட் 1க்கு x1 இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். பாருங்கள், இப்போ செகண்ட் காம்பனண்ட்டுக்கும் இதே கண்டிஷன் தான். இப்போ செகண்ட் காம்பனண்ட்டுக்கும் பாருங்கள் x2. பாருங்கள், செகண்ட் காம்பனண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நான் எடுத்துருக்கிறேன் டிவைடட் பை டோட்டல் மோல்ஸு. இப்போ இந்த x1 x2 ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் பாருங்கள் 1. ஸோ எப்படி அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் எடுத்துருக்கிறேன். அதில் 3 மோல்ஸ் சொல்யூட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நான் x1 எடுக்கிறேன், இதை x2 எடுக்கிறேன். இப்போ x1க்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் பாருங்கள், n1 பை n1 + n2. அப்போ என்ன வரும்? x1க்கு 6 மோல்ஸ் பை 6 + 3. அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், x1 இஸ் ஈக்குவல் டு 6 பை 9. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ண நமக்கு என்ன வரும்? 2/3ன்னு வருது. அப்போ 2/3 நம்ம என்ன பண்ணலாம்? 0 பாயிண்ட்டு. இப்போ 20 மாறுது. 6 டைம்ஸு 18. அகெயின் இப்படி போயிட்டே இருக்குது, இப்படி போயிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 0.67 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ செகண்ட் காம்பனண்ட்டுக்கு பாருங்கள் x2. இப்போ x2க்கு பாருங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு? 3 மோல்ஸு பை 6 + 3. அப்போ என்ன வருது? 3/9. ஸோ இட் இஸ் 1/3ன்னு வருதுங்களா? இப்போ 1/3ன்னு வந்தால் எப்படி இருக்கும்? 0.33 போயிட்டே இருக்கும். நம்ம இந்த 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரோடு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறோம். அப்போ 2 வேல்யூ ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள்? 0.67 0.33. பாருங்கள், ஆட் பண்ணோம் அப்படின்னா 10, இங்கே ஒரு 1, 10, 1.0ன்னு வந்துச்சுங்களா? ஸோ நம்ம என்ன சொன்னோம்? மோல் ஃப்ராக்ஷன் x1 x2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும்? 1 வரணும். ஸோ இந்த மோல் ஃப்ராக்ஷனில் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு வேல்யூவை நம்ம 1லேருந்து மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். வெரி குட். வாங்க அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். மோலாரிட்டினா பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் இன் 1 லிட்டர் ஆஃப் சால்வெண்ட். இப்போ 1 மோல் சப்ஸ்டன்ஸ் எடுத்து 1 லிட்டர் சால்வெண்ட்டை டிசால்வ் பண்ணால் எனக்கு கிடைக்கிற அந்த கான்சன்ட்ரேஷன் தான் 1 மோலார்னு சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக பாருங்கள், மோலாரிட்டிக்கு கேபிட்டல் M நம்ம யூஸ் பண்ணுறோம், மோலாலிட்டிக்கு சிம்பிள் M யூஸ் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் n பை வால்யூம் சொல்கிறேன். ரைட். இப்போ எனக்கு கொஸ்டினில் என்ன கொடுக்குறாங்க? மோல்ஸ் கொடுக்கல, 4 கிராம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு டிசால்வ்னு கொடுத்துட்றாங்க. அப்போ
இந்த 4 கிராமை நான் என்ன மாற்றணும், மோல்ஸாக மாற்றணும். அதுக்கு தான் W2/M2ன்னு போடுறேன். ஏன் W2 சொல்கிறேன், சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூட்டை நம்ம செகண்ட் காம்பனண்ட்டாகவும் சால்வெண்ட்டை ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டாகவும் வைக்கிறோம். அதனால இது இப்படி எழுதிடுறேன். நம்மளுடைய ஃபஸ்ட்டு காம்பனண்ட் வந்து சால்வெண்ட்ஸ். இங்கே இப்போ 4 கிராம் டிசால்வ்ட் இன் 500 milliliter ஆஃப் வாட்டர்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த 500 milliliter அப்படிங்கிறது 1 லிட்டர் இல்லை. அப்போ லிட்டரு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த வால்யூம் பை 1000 பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணணும். நமக்கு எப்படி கிடைக்குது பாருங்கள், W2/M2 × 1000/V. ஸோ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ணுவோமா, 4 கிராம் ஆஃப் sodium hydroxide in 500 milliliter ஆஃப் வாட்டர். ஸோ இதோட மோலாரிட்டி என்ன பாருங்கள், M is equal to W2 எவ்வளோப்பா 4 கிராம் பை சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு மாஸ் நமக்கு தெரியும் 40 இன்ட்டு எவ்வளோ எடுத்துருக்குறோம் 1000 டிவைடட் பை நான் 500 ml எடுத்துருக்குறேன். அப்போ அதை கேன்சல் பண்ணலாமா பாருங்கள். ஸோ இப்படி கேன்சல் பண்ணுறோம். இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு, இந்த 0 இங்கே கேன்சல் ஆகிடுச்சு, 1 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ வாட் ஐ எம் கெட்டிங் 1/5 கிடைக்குது. ஸோ அப்போ என்ன வரும் 0.0 வச்சா இங்கே 0 ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண என்ன நடக்குது பாருங்கள் 0.2. ஸோ 4 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்து 500 ml டிசால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 0.2 மோலார் சொல்யூஷன் கிடைக்குது. இதுதாங்க மோலாரிட்டி. மோலாலிட்டின்னா என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். மோலாலிட்டி நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்மால் எம் யூஸ் பண்ணுறோம், சிம்பிள் எம். இங்கேயும் அதே விஷயத்தான் சொல்கிறோம், நம்பர் ஆஃப் மோல்ஸு பட் ப்ரெசன்ட் இன் பாருங்கள் 1 கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட். இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மோலாரிட்டியில் 1 லிட்டர் ஆஃப் சால்வெண்ட் சொல்கிறோம், இங்கே 1 கிலோகிராம். அகெயின் பாருங்கள் M is equal to N/1 கிலோகிராம் சொல்கிறேன். அகெயின் எனக்கு இங்கே 30 கிராம் ஆஃப் ஒரு கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 30 கிராம் ஆஃப் யூரியா இஸ் டிசால்வ்டு இன் 200 கிராம் ஆஃப் வாட்டர். ஸோ இங்கே எனக்கு கிராமில் கொடுத்துருக்கு. அப்போ கிராமை கொடுத்தா மோல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணணும். இங்கே நான் 1 கிலோகிராம் யூஸ் பண்ணல, 200 கிராம் தான் இருக்குது. அப்போ கிலோகிராமை மாற்றுறதுக்கு 1000 டிவைட் பண்ணணும். ஸோ த ஃபார்முலா இஸ் இப்போ மோலாலிட்டிக்கு W2/M2 × 1000/W1. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுவோமா பாருங்கள். W2 எவ்வளோங்க, W2 வந்து 30 கிராமு, அதனுடைய மோலார் மாஸ் எவ்வளோ, மாலிகுலர் மாஸ் வந்து 60 இன்ட்டு பாருங்கள் 1000 டிவைடட் பை 200. பாருங்கள் இந்த 0 கேன்சல் பண்ணிடுவோமா, அடுத்து இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா பாருங்கள். ஸோ இது 1, இது 2 டைம்ஸு. ஸோ வாட் டு வி கெட்டு 10/4, தட் மீன்ஸ் 5/2ன்னு சொல்லலாமா. இப்போ 5/2னா எவ்வளோ வரும், கேன்சல் பண்ணால் 2 பாயிண்ட்டு, அப்போ 4 ரிமைண்டர் 1, அப்போ 2.5 m பாருங்கள். இது மோலாலிட்டி. ஸோ அப்போ இந்த வீடியோவில் மோல் ஃப்ராக்ஷன், மோலாரிட்டி அண்ட் மோலாலிட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வர வீடியோஸில் இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.